மிக் விமான கொள்வனவு தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தனது நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நீண்டகால பிரயத்தனத்தின் ஒரு கட்டமாகும் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளின் பின்புலத்தில் யுத்த வெற்றியை அபகரித்துக்குட்படுத்தும் நோக்கம் அடங்கியுள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2006ஆம் ஆண்டில் மிக் 27 ரக 4 தாக்குதல் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கும் விமானப்படையினர் வசம் இருந்த மிக் 27 ரக 3 விமானங்கள் மற்றும் மிக் 23 ரக விமானம் என்பவற்றை திருத்துவதற்காகவும் யுக்ரைனில் உள்ள மிக் உற்பத்தி நிறுவனமான மாஷ் என்ற நிறுவனத்துடன் நேரடி தொடர்பு கொண்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமானங்களை கொள்வனவு செய்வதற்கும் திருத்துவதற்குமான விலை மனுக்கள் 2006 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த நிறுவனத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது ஆவணத்திலேயே அதற்கான கொடுக்கல் வாங்கல் நிதி நிறுவனம் ஒன்றின் ஊடாக இடம்பெறும் என்றும் சகல கட்டணங்களும் மேற்படி நிதி நிறுவனத்தினாலேயே செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்ததாக கோட்டாபய ராஜபக்ச கூறியுள்ளார். யுக்ரைன் மாஷ் நிறுவனம் முழுமையாக யுக்ரைன் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்றும் அந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் கடன் அடிப்படையில் உபகரணங்களை விநியோகிக்க முடியாது எனவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் பெலமிஷா ஹோல்டின் என்ற நிதி நிறுவனம் அதற்கான கொடுக்கல் வாங்கல்களுக்கான பண வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததாக யுக்ரைன் மாஷ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான டி.ஏ. பெரிகுடோ இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் கோட்டாபய ராஜபக்ச விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான உடன்படிக்கையில் இலங்கை விமானப்படை கொள்வனவாளராகவும் யுக்ரைன் மாஷ் நிறுவனம் விற்பனையாளராகவும் பெலமிஷா ஹோல்டின் நிறுவனம் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களுக்குமான கட்டணங்களை பெற்றுக்கொள்ளும் தரப்பாகவும் கைச்சாத்திட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் மிக் 27 ரக 4 விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக யுக்ரைன் மாஷ் நிறுவனத்திடம் வினவிய போது கொடுக்கல் வாங்கலுக்குரிய நிதி நிறுவனம் ஒன்று சம்பந்தப்படுவதாக அந்த வேளையில் இருந்த பாதுகாப்பு அமைச்சர் திலக் மாரப்பன அறிவித்திருந்ததாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அந்த முறையும் 2006ஆம் ஆண்டு கொடுக்கல் வாங்கலும் வசனத்திற்கு வசனம் சமமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடொன்றின் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுடன் இதுபோன்ற கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் போது விற்பனையாளரால் பரிந்துரைக்கப்படும் விதத்திலேயே கொள்வனவாளர் பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் கோட்டாபய ராஜபக்ச கூறியுள்ளார். கொடுக்கல் வாங்கலின் போது செலுத்திய பணத்திற்கான அனைத்து வசதிகளும் கிடைத்ததாகவும் அந்த விமானங்கள் யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாகவும் தொடர்ந்தும் அவை விமானப்படை வசம் உள்ளதாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொய்யான விடயங்களை மீண்டும் மீண்டும் கூறி அவற்றை உண்மையாக காண்பிக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு ஏமாற வேண்டாம் என அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.